பெரியார் இஸ்லாமியருக்கு எதிராக என்ன கருத்து சொன்னார்? முஸ்லிம் பயங்கரவாதிகளால் அஸ்வினியை கொல்ல வந்து அவருடைய தந்தையை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஆயிடுச்சு. அதாவது சாணிக்கு பயந்துட்டு மரத்தில் கால் வச்சிட்டோம் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாம், அதாவது இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்துட்டு இந்த துலுக்கர்களுக்கு நம்ம இது பண்ணிட்டோம். தீகாவுக்கு என்ன லாபம்னா இத்தனால விற்காத இந்த புக்குகள்லாம் இப்போ விற்கிது. நான் கூட இப்போ போய் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்தேன். சீமான் உண்மையிலே பெரியாரை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் தவிர அவர் வேற எதுவும் எனக்கு தெரியல. நான் இங்கே ஒரு 50 பேர் அங்கே 50 பேர் கைது பண்ணி உள்ளே போடுவோம் அப்படின்ற பிளான் இருந்து பிறகு நான் அப்படின்னா கடைசி நேரத்தை ரத்து பண்ணிட்டேன். ரத்து பண்ண உடனே ஜேசி லைனில் வரானுங்க. என்ன தெரியுமா, எப்படி ரத்து பண்ணிட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க, ரொம்ப நன்றி, எங்களுக்கு நிறைய வேலை பிரச்சனை இல்லை, வேலைகள்லாம் கம்மி, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, என்ன யாருன்னா வேணாம்னு சொன்னாங்களா, போலீஸ் என்ன சொன்னாங்க, அப்படி எனக்கு பிரச்சனை ஏன் நடக்கல அந்த சீமான் அவர்களை திமுக ரொம்ப டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற விஷயங்கள் தோணுது. இந்த வழக்கு தொடர்றது, ஊடகங்கள்ல பாக்குறது, காவல்துறை மோதல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், காவல்துறை அதிகாரிகள் மூலமாக அவரை பத்தி பேச வைக்கிறது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பயம் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு நிறையவே இருக்கு. வேற எந்த கட்சி மீதும் பயம் இல்லை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம் மேம். வாங்க. அரசியல் சூழல்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. அதுல சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய பேச்சு அப்படிங்கிறது பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு விதமான விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, பெரியார் இஸ்லாமியர்கள் குறித்தும் அவதூறாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட பத்திரிகையில் செய்தியை பதிவா போட்டிருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது. பெரியார் இஸ்லாமியருக்கு எதிராக என்ன கருத்து சொன்னார்? அதாவது பெரியார் ஆதரவா சில கருத்துக்களை சொன்னாலும் எதிராகவும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும். ஆனா அதே நேரத்தில் பெரியார் மீது எனக்கு எப்பவுமே ஒரு ஷார்ட் கார்னர் உண்டு. நான் சீமான் மாரி நான் பெரியாரை எதிர்ப்பேன்னு சொல்ல முடியாது, என் நிலையிலேருந்து நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் சீமான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய சித்தாந்த அரசியல். அந்த அரசியல் எடுக்கும்போது அவர் பெரியாரை அட்டாக் பண்ணாதான் அவரால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க முடியுன்றது அவர் உணர்ந்திருக்காரு. அதனால தான் அதை செஞ்சுட்டு இருக்காரு. அதை நம்ம ஒரு பெரிய விவாத பொருளாக அதை திமுக தான் மாற்றுச்சு. அது ஏன்னு சொன்னால் திமுகவுக்கு என்ன ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி. இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் திசை திருவு பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் சீமான் பேசின அந்த பேச்சுக்கள் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அது பெரிய அளவுக்கு எடுத்து போய் இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட போனாலும் இதுதான், யார் சீமான் பேசுறது சரியா தவறா இருக்கா இல்லைங்களா, ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஆதாரம் இருக்கா, சரியா தவறா, ஆதாரம் இருக்கா, பேசலான்னு சொல்லிட்டு இப்போ ஆதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆதாரமே இல்லை, ஆதாரமற்ற ஒரு பொய்யை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 1 லாபம் திமுகவுக்குன்னா, நம்பர் 2 லாபம் யாருக்குன்னா தீகாவுக்கு. தீகாவுக்கு என்ன லாபம்னா இத்தனால விற்காத இந்த புக்குகள்லாம் இப்போ விற்கிது. நான் கூட இப்போ போய் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்தேன் புத்தகத்தோட. ஆமாம், ஏன்னு சொன்னால் சீமான் சொன்னது உண்மையிலே இருக்கா, அவரா சொல்றாரா, ஏன்னா ஒரு பகுத்தாய்வு பண்ணுமா இல்லையா. ஏதோ ஒரு தலைவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறதை விட அது போய் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது இல்லையா. இப்போ நமக்கே அப்படின்னு சொன்னால் பாமர மக்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கும். ஆனால் நீண்ட காலமாக பெரியார் திடலில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் முன்னாடி விற்றா மாதிரி இப்போல்லாம் விற்கிறது இல்லை, அவ்வளோவா சேல்ஸ் ஆகாமல் இருந்து. இப்போ சீமானை பேசின பேச்சு அவங்களுக்கு நல்லா ப்ரொமோட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியும். என்னுடைய பார்வைக்கு அது ப்ரொமோட் ஆன மாதிரி தான் தெரியுது. இது இன்னொரு பக்கம் தெரியாத விஷயங்கள் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பும் அதான் அது ரெண்டுமே. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக போய் பார்க்குறேன், அப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி இருக்கும், அது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். அந்த இன்னொரு விஷயத்து இப்படி தானே ஒரு தன்னை ஒவ்வொருத்தருடைய அறிவு இப்படி தான் பரிணாம வளர்ச்சி அடையும். ஒரு புக்கு படிக்கும்போது இன்னொரு புக்கு படிக்கும்போது இன்னொன்று அப்படி தான் ஆகும். அப்படிங்கும்போது இப்போ இந்த பெரியார் புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொமோஷன், அதாவது ஒரு என்ன சொல்றது, விளம்பரதாரராக சீமான் இருக்காரான்னு கூட ஒரு அப்படிதான் நடந்துட்டு. தெரியாம பண்ணிட்டார், ஒரு விஷயத்த சொன்னாரு, அது தெரியாம தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த பேச்சு சொன்னாங்க. அதே நேரத்தில் பெரியார் முஸ்லீம்களை பற்றி எல்லாம் எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல முடியாது. அவர் கோபத்தில் ஆத்திரத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய முரண்பாடாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதை அந்த நேரத்தில் திமுக ஆரம்பித்த நேரம் திமுகவுக்கும் பெரியாருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது.
அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், முஸ்லீம் லீக் தலைவர்கள் அன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நீங்கள் காங்கிரஸே ஆதரிங்க, திமுகவுக்கு ஆதரிக்காதீங்கன்றாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் மாநாட்டு தீர்மானத்தில் என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கு ஆதரிச்சுறாங்க. அந்த கடுப்பில் என்ன பண்ணுறாரு பெரியாருன்னு சொன்னால், ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அதாவது சாணிக்கு பயந்துட்டு மரத்தில் கால் வச்சிட்டோம் பதிவு பண்ணியிருக்காரு. ஆமாம், அதாவது இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்துட்டு இந்த துலுக்கர்களுக்கு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவருடைய அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இழிநிலை, அதாவது இந்த சாதின்ற கொடுமை இழிநிலை நீங்கன்னா இஸ்லாம் தான் உங்களுக்கு நல்ல மருந்து, இஸ்லாத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அதாவது எதிர்மறையான கருத்துக்களும் ஆதரவான கருத்துக்களும் தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காரு. இது போல் பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பெரியாரை பற்றி. ஆனால் இன்னைக்கு சீமான் பேசுறது, ஏன் பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாரு, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அது பேசலைன்னா அரசியலே இல்லை அவருக்கு. சீமானை பொறுத்தவரையும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாரு. அப்போ பெரியார் இதை சொன்னார், தமிழ் புராணங்களையும் எல்லாம் பெரியார் எதிர்த்து இருக்காரு. அப்படிங்கும்போது நான் பெரியார் எதிர்க்கிறது என்ன தவறு? பெரியாரே அதானே சொல்கிறாரு, நான் 1000 சொல்லுவேன்டா, எல்லாத்தையும் நீ பின்பற்றணுன்ற அவசியம் இல்லைடா வெங்காயம் சொல்கிறதா. புத்திக்கு என்ன எட்டுதோ, உனக்கு எது பிடிச்சிருக்கு பின்பற்றி எல்லாரும் தூக்கி வீசுறான்றாரு. இப்போ அந்த அடிப்படையில் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபர் இல்லை. இது நான் சொல்கிறேன், அது திகாரங்களே நிறைய மேடையில் சொல்லி, யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபர்கள் இல்லை, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்ட நபர்கள் தான். கடவுள்கள் கூட விமர்சனத்துக்கு உட்பட்ட நபர்கள் தான் திகாரங்கள பேசிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு பெரியாரை பற்றி ஒரு விமர்சனத்தை பொது தளத்தில் வைக்கிறார் சீமான் அப்படிங்கும்போது அது கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. கருத்தியல நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. பெரியார் சொன்னாருன்னு அவர் சொல்கிறாரு, சொல்லலைன்னு நீங்கள் சொல்லுங்கள். 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது திமுக என்னன்னா இது பெருசாக்கணும்னு நினைக்குது. அப்போதான் மற்ற இஷ்யூக்களை பற்றி பேச மாட்டாங்க இல்லையா மக்கள். எத்தனை நாள் தான் இன்னும் நீங்கள் பெரியாருடைய சித்தாந்தங்களை கொள்கைகள்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரியார் மாளிகைக்குள்ளே வச்சிருக்கீங்க. அதை நீ வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. பெரியார் மண் அவங்கள சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே இது பெரியார் மண், இங்க யாரும் கால் ஊன்ற முடியாது. இல்லைங்க, பெரியார் சித்தாந்த பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி முடிஞ்சு ரொம்ப நாள் வருஷம் ஆகுதுங்க. நீங்களும் திகாரங்கள்லாம் மேடை போட்டு ரொம்ப வருஷமா ஆகுது. நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் திறமையான பேச்சாளர்லாம் அப்படியே வயசாகி அப்படியே ஒதுங்கிட்டாங்க. சில பேர் தனி அமைப்புகள் ஆரம்பிச்சுட்டு திமுக மேடைகள் தான் திக மேடைகள்லாம் இப்ப மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு இப்போ உயிரோட்டம் கொடுத்துருக்காரு சீமான்னு சொல்லிட்டு பெருமைப்பட வேண்டியது என்னுடைய பார்வையில் அப்படிதான் தெரியுது. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் திக ஆதரவாளர்கள், திக திராவிட சித்தாந்தவாதிகள் எல்லாமே மேடை போடுறாங்க, சோசியல் மீடியாவில் பேசுறாங்கன்னும் போது சீமான் உண்மையிலே பெரியாரை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். தவிர அவர் வேற எதுவும் எனக்கு தெரியல. அதே இடத்துல சீமான் அதை தவிர்க்க முடியாது. அவரால் தவிர்த்தாருன்னு சொன்னால் அவர் அரசியலே பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அவர் ஒரு சித்தாந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டார், தமிழ் தேசிய சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டார். பெரியாரை தாக்கி தான் வரணும். இப்போ பெரியாரை ஏன் தாக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்ப முடியாது. பெரியார் கூட பல விஷயங்களை தாக்கி தான் அவருடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார் இல்லைங்களா. அவர் அந்த கட்டத்தில் பெரியார் செய்ய சரியாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் மக்கள் நினைக்கிறாங்க சீமான் செய்கிறது நல்லது தான், கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அண்ணாமலை ஆதரிச்சாரு, எச்ராஜா ஆதரிச்சாருன்றதுக்காக சீமான பாஜக RSS பக்கம் சில பேர் தள்ளுறாங்க. இது வன்மையா கண்டிக்கக்கூடிய இது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி பாஜக RSS கூட ஒரு பாஜக RSS கூட ஏன் அவரு தனியா ஒரு களமாடணும்? அவர் தனி அப்படியே போயிட்டு இருப்பாரு. நாளைக்கு பாஜக RSS கூட போனாலும் சீமானு அவர்கிட்ட இந்த சித்தாந்த வழியில் வந்த எந்த இளைஞனும் கூட இருக்க மாட்டாங்கல்ல. அது சீமானுக்கு தெரியாதா? என்ன முட்டாளா சீமானு? சீமானெல்லாம் திறமையான நபர். நீங்கள் என்ன வளர்றாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் தெளிஞ்சு தான் பேசுகிறாப்புல. இந்த விஷயத்தில் நம்ம பேசினா இது ஒரு பெரிய பிரளயம் வெடிக்கும், இந்த பிரளயம் வெடிச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்ற அடிப்படையில் பேசக்கூடிய நபர் சீமான். புரிதல் இல்லாமலாம் பேசுறது எந்த விஷயமா இருந்தாலும் அப்படிதான் பேசுகிறாப்புல. நான் அப்படிதான் பார்க்குறேன். ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு நம்ம விஜய் குறித்து நிறைய பேசியிருக்கோம், நீங்களும் பேசியிருக்கீங்க. கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது அவங்களுடைய இந்த மாநாட்டுக்கு அப்புறம். ஆனால் இப்போ சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் அரசியல்ல பேசுபொருளாக சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மீண்டும் உயிர் பெறுகிறது நாம் தமிழர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க நீண்ட காலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, ஊடகங்களெல்லாம் இருக்கீங்க. சீமான் விஜய் வந்தாருன்னு சொல்லி சீமான் பின்னடைவாய் இல்லை, அரசியல் ரீதியா சித்தாந்தம் தெரிஞ்ச நமக்கு அது வேற விஷயம்.
இருந்தாலும் லாடம் இல்லாத குதிரை இளைஞர்கள் மாணவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். விஜய் எல்லாம் லாடம் இல்லாத குதிரைங்க, நீண்ட நேரம் ஓடாதுங்க. அது அரசியல் முதிர்ந்தவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். அதான் சொல்றேன், அந்த இளைஞர்களும் சரி என்னைக்குமே சீமானுடைய அந்த வாக்கு சதவீதம் குறைய ஏறுமே தவிர இறங்க நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஒரு விழுக்காடு கூட இப்போ வருகின்ற தேர்தலில் கூட ஒரு விழுக்காடு கூட குறையாது. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு அதிகரிக்குமே தவிர குறையாது. புரியுதுங்களா? இளைஞர்களும் சரி அவருடைய சித்தாந்த அரசியலும் கரெக்டாக இருக்கு, தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்காப்புல அவர். அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை என்னுடைய பார்வையில். இன்னைக்கு அவர் பெரியாரை எடுத்து வச்சிருக்காரு, இன்னைக்கு பேசு பொருளாவது இல்லையா? ஒவ்வொரு வீட்லையும் அதை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலைக்கு சீமான் கொண்டு போகிறது இன்னும் களத்துல தான் இருக்கார். தமிழக அரசியல் களத்துல 1, 2, 3 போட்டிக்குள்ளதான் சீமான் இருக்காரு இல்லையா? அப்போ இதுதான் வந்து பார்க்கணும். நீங்க பார்த்துட்டு அது பெரியார் வந்து ஏன் இப்படி அசிங்கமா விமர்சனம் பண்ணாரு? அசிங்கம் இல்லை, அதை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த பதில் வந்து திராவிட இயக்கத்தவர்கள் கொடுக்கணும். பேசினார், ஆமா. பேசல, இல்லை, 2 முடிஞ்சிச்சு இல்லையா? தாக்குதல் எல்லாம் நடந்திருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி கருத்தியெல்லாம் பேசியிருக்கலாம். அவருடைய நிர்வாகியினுடைய கார் கண்ணாடி உடைப்பு அதெல்லாம் திகாவினர் வந்து பண்ணதாக நம்ம பார்த்தது இல்லை வரலாறுகள்ல. இப்போ இந்த மாதிரி வன்முறைகள் எப்படி? ஒரு முறை இப்படிதான் சீமான் வந்து முஸ்லீம்களை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, சீமான் வீடு முற்றுகைன்னு போட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் வீடு முற்றுகைன்னு போட்டேன். முற்றுகைன்னு போட்ட உடனே எப்பவுமே நாங்கள் இப்போ பிஜேபி ஆஃபீஸ் முற்றுகைன்னு சொன்னோம், அது 100 அடி தள்ளின்னுவாங்க. அதுவும் பிஜேபி ஆஃபீஸ்னா 100 அடி இல்லை, ஒரு 500, 1000 அடிக்கு தள்ளி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரங்கள் நாங்கள் அலுவலகத்திலேருந்து கிளம்பும் போதே கைது பண்ணிடுவாங்க, அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் சீமான் வீடு சீமான் அலுவலகம் முற்றுகைன்னு சொல்லி போடும்போது, அப்போது அந்த நேரத்தில் வந்து அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சீமான் அலுவலக வாசுபடியாண்ட கொடுக்குறாங்க. அனுமதியை கொடுத்தது. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள போயிடக்கூடாது பை, அந்த வாசுபடி அந்த ரோடு இருக்குல்ல பை, அவங்க சொல்றாங்க ஆபீஸ் அந்த பக்கம் இருக்கு பை, நீங்க ரஹீம் பை நீங்க ரோடுக்கு இந்த பக்கம் நின்று பண்ணீங்க அப்படின்னு. பழைய வீடு அந்த பழைய வீடு. அப்போ எனக்கு ஒரு இது வச்சு, அடடா போலீஸ் ஏதோ நம்மளை வச்சு, ஏன்னா திமுக அரசு நம்மளை வச்சு ஏதோ விளையாடுத. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் தான் ஏதோ விளையாடுத, இது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ரத்தே பண்ணிட்டேன் அந்த போராட்டத்தை. ஏன் சொன்னா, திமுக அப்படின்னா எங்களை பற்றி தெரியும், டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு தெரியும். அதேமாதிரி சீமானுடைய பசங்களை பற்றியும் தெரியும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க, எதுனா ஒன்று பண்ணுவானுங்க, எதுனா ஒன்று அவனுக்கு பண்ணிட்டானுங்க, இவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்கன்னு தெரியும். இவனுக்கு 2 பேரும் மோதிக்கிட்டானா அந்த இஸ்லாமியர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்து ஒரு இதுவை திருப்பணுன்றது தான் திமுகவுடைய திட்டம். ஏன்னா ரோடு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரே 100 மீட்டர் பர்மிஷன் கொடுக்கணும், 100 மீட்டர் 100 மீட்டருக்கு தள்ளி தான் பர்மிஷன் போராட்டத்துக்கெல்லாம். அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்றாரு, ரோடுக்கு அந்த பக்கம் ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் ரோடுக்கு இந்த பக்கம் நின்றுங்க பாய், இந்த பக்கம் போயிடாதீங்க பாய். இப்படி பார்த்தேன். நான் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நான் பார்த்துட்டு, அடடா நமக்கும் நாம் தமிழ் கட்சி நமக்கு அவர் பேசின கருத்தியில் தான் எதிராக இருந்தது, எதிர்க்கிறோம். அது ஒரு ஜனநாயக ரீதியாக நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்போ இவங்க கொடுக்குறது என்னன்னு சொன்னா, இவன் நிச்சயம் வந்து இவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, திட்டமிட்டே ஒரு மோதல் ஏற்படணும். தெரியுது. அப்போ சும்மா இருக்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி, கல்லுகள்ல அடிப்பானுங்க, இவனுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்களும் தெரியும் அது டிபார்ட்மெண்ட்டுக்கு. மோதிக்கிட்டோம், அதை வச்சு என்ன பண்ணுவோம்னு சொன்னா, இங்க ஒரு 50 பேர் அங்கே 50 பேர் கைது பண்ணி உள்ள போடுவோம் அப்படின்ற பிளான் இருந்து பிறகு நான் என்ன பண்ணேன், கடைசி நேரத்தை ரத்து பண்ணிட்டேன். ரத்து பண்ண உடனே ஜேசி லைன்ல வரானுங்க. என்ன செய்யுங்க, எப்படி ரத்து பண்ணிட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க, ரொம்ப நன்றி, எங்களுக்கு நிறைய வேலை பிரச்சனை இல்லை, வேலைகள்லாம் கம்மி. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, என்ன யாருன்னா வேணாம்னு சொன்னாங்களா, போலீஸ் என்ன சொன்னாங்க, அப்படி வந்து எனக்கு பிரச்சனை ஏன் நடக்கல அந்த இது வந்து இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதே மாதிரி வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து திமுக ஒடுக்கணும் அழிக்கணுன்ற விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமான் மீது மதுரை கோர்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதேமாரி பார்த்தீங்கன்னா 2017 அதிமுக ஆட்சி. அப்போ வந்து எச் ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா, ராம்நாடு மாவட்டத்துடைய பாஜக தலைவர் அஸ்வின் ஒரு பையன் இருக்கான், அஸ்வினை வந்து கொல்ல வந்தாங்க ஒரு குரூப்பு. அஸ்வின் இல்லாதனால அவங்க அப்பாவுக்கு வந்து கடுமையாக தாக்குதல் பண்ணி சீரியஸான நிலையில் வந்து மருத்துவமனையை சேர்த்துருந்தாங்க. இவர் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னு சொன்னால், பத்திரிகைகளுக்கு லெட்டரில், முஸ்லீம் பயங்கரவாதிகளால் அஸ்வினியை கொல்ல வந்து அவருடைய தந்தையை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுக்குறாரு. அவருடைய லெட்டரில் கொடுக்குறாரு, யார், எச் ராஜா. அப்போ நான் அது பார்த்துட்டு அந்த லெட்டரை எடுத்து வச்சுட்டேன், உங்களை மாதிரி மீடியாக்கிட்ட வாங்கி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அதன் பிறகு அது விசாரணை, நாமளும் எப்பவுமே ஒரு சம்பவம் நடந்தால் நான் விசாரிப்பேன், நான் யார் என்ன, இது பொய்யான கேஸா,
ஒரு கால் முஸ்லீம்களே கைது பண்ணிட்டா கூட பொய்யா இருக்கா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிப்பேன். அப்படி நான் அது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த அஸ்வின் தந்தை அஸ்வினை கொல்ல வந்தது தான். அஸ்வினால தான் அவங்க அப்பாவை கொல்லத்து பார்த்தா நான் உயிர் பொழிச்சிட்டாரு. யாருன்னு சொன்னால் அஸ்வின் கூட ஒரு பையன் இருந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு அமைச்சர்கிட்ட பிஏவா இருந்திருக்காங்க. ஓகே. அப்போது ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க பல லட்சம் ரூபாய். அதில் 2 பேருக்கு கருத்து வேறுபாடு, பண பிரச்சனை இது. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் வந்து ஒருத்தன் வந்து கொல்லணும், யார் அஸ்வினை கொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அவர் இல்லாதனால அவங்க தந்தையை வந்து செத்துட்டாருன்னு தான் போட்டு போனாங்க. ஆனால் உயிர் போச்சுக்கிட்டார் அவர் அப்படின்றது குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது நான் அது சம்பந்தமாக அந்த நேரத்தில் டிஜிபி ராஜேந்திரன் சாரை சந்தித்து புகார் கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, புகார் வாங்கி போச்சு, கரெக்டு தான், என்ன பண்ண முடியும் நான் அப்படின்னு. என்ன சார் இப்படி ஒரு 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேற ஒரு பிரச்சனையை பேச திருப்பி அதை ஒரு சமூக பிரச்சனையாக சமூக பிரச்சனை கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கா. நீங்கள் இதை என்ன பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்கன்னு இது போட கொடுத்துறேன். சிஎஸ்ஆர் நீங்கள் அதை வைக்கிட்டு கோர்ட்டுக்கு போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் வழக்கறிஞர்கிட்ட போகிறேன். அப்போ வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை இப்போ இருக்கிற ஜட்ஜு சரியில்லை, தலைமை நீதிபதி எல்லாருக்கும் ஃபைன் போட்டுறாரு. அந்த நேரத்தில் வந்து வெற்றிவேலுன்னு சொல்லிட்டு இவர் நம்ம டிடிவி தினகரன் கூட இருந்தார்ல, முன்னாள் இறந்துட்டார். அவர் ஒரு வழக்கு போட்டு அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணுறார், நீதிமன்றத்தை வந்து கேலி செய்கிற மாதிரியும் நீதிமன்றத்தை வந்து நேரத்தை வீணடிக்கிற மாதிரி கருதி 5 லட்ச ரூபாய் ஃபைன் போட்டாங்க. அப்போ என்ன சொன்னார், இதுமாரி ஃபைனெல்லாம் போட்டுறாங்க, இது வேண்டாம் தோழர் விட்டுருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபைன் கட்டலைன்னா என்ன தலைவரேன்னு கேட்டேன். அவர் சொன்னால் 6 மாதம் தண்டனை கொடுப்பாரு. ஓகே, நான் தண்டனை போக தயாராக நீங்கள் இப்போ ஃபைல் பண்ணுங்கன்ட்டு. 5 லட்ச ரூபாய் கட்ட முடியாது, நான் தண்டனைக்கு பண்ண போகிறேன். அப்புறமா என்ன பண்ணால் ஃபைல் பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு எடுத்துட்டாங்க. விசாரணைக்கு எடுத்துட்டு எச் ராஜாவை கைது பண்ண சொல்லி டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் போட்ட வழக்குக்கு எச் ராஜாவை கைது பண்ண சொல்லுங்கள், இது தவறு தான். ஏன்னு சொன்னால் ஒரு அறிக்கையை வந்து அதை என்ன நடந்துன்னு அதை முதல் தகவல் அறிக்கை வரதுக்கு முன்னாடி 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பதட்டத்தையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி இந்த லெட்டரில் இருக்குது. உடனே வந்து இந்த லெட்டரை பற்றி முழுமையாக இது உண்மையா இல்லையா இருக்குன்னு தெரியும் இல்லையா, காவல்துறை விசாரித்து இது பண்ணணும். அப்போ காவல்துறை என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த இடத்துல அதிமுக அரசு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா விசாரித்து இவரை கைது பண்ணுற அளவுக்கு முகாந்திரம் இல்லைன்னு நீதிமன்றம் பதில் போட்டுட்டாங்க. இப்போ அன்னைக்கு நான் போட்ட வழக்குக்கு எப்படி எச் ராஜாவை கைது பண்ணாம காவல்துறை விட்டுதோ அதேமாரி இன்னைக்கு சீமானை காவல்துறை கைது பண்ண முடியுமா கேட்குறேன். காவல்துறை நினைச்சதான் முடியும். இப்போ நீதிமன்றன்றது ஒரு சாக்கு தான். நீதிமன்றத்துக்கு இல்லை சார் அவர் பேசுனது அப்படி ஒன்றும் இல்லைன்னு காவல்துறை பதில் கொடுத்துட்டோன்னா ஓகே, அது நீதிமன்றம் தலையிடாது. அதுக்கு பிறகு கைதே பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட முடியாது. சமீப காலமாகவே நீங்கள் சொல்கிறது எனக்கு பல விஷயங்கள் புரிஞ்சாலும் சீமான் அவர்களை திமுக ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்ற விஷயங்கள் தோணுது. இந்த வழக்கு தொடர்றது, ஊடகங்களில் பார்க்குறது, காவல்துறை மோதல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், காவல்துறை அதிகாரிகள் மூலமாக அவரை பற்றி பேச வைக்கிறது அப்படின்னு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுகவை நல்லா நினைச்சிருக்கு. திராவிடம் இல்லைன்னா ஆரியம், இது 2 தவிர வேறு எதுவும் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக தமிழ் தேசியம் வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்படி தான் நினைக்கணும். நம்ம வேறு என்ன சிம்பிளாக அப்படி தான் திங்க் பண்ண தோணுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒன்று திராவிடம் ஆகணும், இல்லை ஆரியம்னா பாஜக கிஜக யாராவது ஆண்டுக்கிட்டோம். தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு வந்தாங்க சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு நிறையவே இருங்க சொல்கிறேன். வேறு எந்த கட்சி மீதும் பயம் இல்லை ஏங்க. அதனால தாங்க ஒரு சாதாரணமான ஒரு மாவட்ட துணை செயலரோ இணைச் செயலரோ நாம் தமிழ் கட்சி இந்த விளக்குனா கூட சன் டிவி போடுறான், தலைமை செய்தியாக போடுறான்னா இல்லையா, பல ஊடகங்கள் போடுது. இல்லை, சன் டிவி போடுவதுதான். நீங்கள் ஒன்று பாருங்க, சன் டிவி கிட்ட ஒரு நெட்வொர்க் இருக்காங்க, அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே பின்தொடர்ந்து எல்லாமே வருவானுங்க. அப்போது சீமானை ஒழிக்கணும்னு சீமானம் வந்து கரெக்டாக இருக்காப்புல, இது நாள் வரையும் கரெக்டாக இருக்காரு. நாளைக்கு எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருக்க வரையும் நம்ம ஆதரிக்கணும், வழி தவறுனா போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. நிறைய தகவல்களை எங்களோடு இணைந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.